உட்கார்ந்து பார்த்த பகுதி அந்த பகுதி மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு குடும்பமா கூட்டமா டயரை குறைச்சிக்கிட்டு ஊர் விட்டு ஊர் வந்து இப்படியா உட்காந்துருப்பாங்க. பப்பனை விடாத கேள்வி கேளுங்க, பப்பனு நார்ல விடாத கேள்வி கேளு அப்படின்னு ஏழு விட்ட கூட்டம் ஒரு காலத்துல. இன்னைக்கு ஏழு விட்டாலே தெரியல, வெறும் பொட்டலா போய் கிடக்கு. நினைக்கிறேன் இல்ல ஆரம்பத்துல நல்ல கூட்டம், நான் கூட நினைச்சேன் அப்படியே கூட்டம் இருந்துச்சுன்னா அருமையா இருக்கு. பாதி எப்படித்தான் கிளம்புனாங்க. நெல்லுக்கு இடத்திலே வாய்க்கால் வழியோடு புல்லுக்கு உமைய பொசியுமா தொழிலையும் நல்ல ஒரு இருக்கும் போட்டு அவருக்கு பெரிய மழை எல்லோரும் இருக்காங்க. ஒரு பயிர் வாழணும்னா களை எடுக்கணும். அது மாதிரி களையெல்லாம் எடுத்தாச்சு, இருக்கிறப்ப 50 பயிர்கள், ஞானப்பயிர்கள். அதனால ஆலோரம் சோ என்று பரவ அறிந்து கொண்டு இருக்கும் பொழுது இதேதோ தெய்வீக கானம் ஒன்று கேட்டுக்கொண்டிருந்தது. யாராக இருக்கலாம், எவராக இருக்கலாம் சற்று சுற்றி இந்த இடத்தை மக்கள் பார்த்தோம். அற்புதமான அடுக்கு மொழியில யான் கண்ட மொழியிலேயே தமிழ் மொழி போல் இனிதானது இன்னும் காரியது அப்படின்னாங்க. முண்டாவது கேட்டு மூத்த பிறகு முறுக்கு விஷயம் பாருங்க. எவ்வளவு மொழிகள் இருந்தாலும் சரி, இந்த தமிழ் மொழி போல் எந்த மொழி இனிமையில எந்த மொழியும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பல மொழி தெரிஞ்சதுனால சொல்றாரு, எல்லாத்தையும் பயின்றிருக்கார். அதுலயும் பேச்சு அப்படின்னா தமிழ் தான். அதுக்கு 2 பேர் வேணும். கற்றறிந்த இருவர் கலந்து உரையாடையில் தமிழ் மொழியின் பெருமை உலக நாட்டுக்கே தெரியும். நீங்க பாடி வந்தீங்க அற்புதமான ஒரு பாட்டு. மாட்டுக்காரவே அல்ல இந்த ஏற தழுவுதல் அப்படின்னு சொல்றது கேள்விப்பட்டீங்களா? விவசாய தோட்டம் போட்டுறதுனால அந்த பாட்டு பாடுங்க. விவசாயிகள் விவசாயம் அழிஞ்சு வச்சு ஜல்லிக்கட்டு ஒரு ஆண்மகன் காலை அடைக்கிறது யாருன்னா தமிழன் தான். வீரம் வீரத்தமிழன். மற்றவன் வேடிக்கை தான் பார்ப்பான். வீர தமிழச்சி வீர தமிழன். புளிய முரத்தால அடிச்சு வரைக்கும் நம்ம தமிழச்சி. அப்படி தமிழ் மண்ணுக்கு ஒரு பெருமை இருக்கிறது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு கேள்விப்பட்டீங்களா? மற்றவெல்லாம் வேடிக்கை தான் பார்ப்பான். எனக்கு பிடிக்க சொல்லி பார்ப்போம். இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்கு? அத்தனை மாநிலத்தில் உள்ளவரையும் யாராவது எனக்கு பிடிக்க சொல்லு. ஆனா தமிழ் மாநிலத்தில் உள்ள தமிழை மட்டும்தான் எனக்கு பிடிப்பான். அதான் வந்து இன்னொன்னு கல் இருக்குன்னு தெரியுமா? இளவட்ட கல். அதை தூக்குனாதான் இந்த பொண்ணை கட்டி கொடுப்போம் அப்படிங்கிறது. அந்த வீரியம் தமிழன் கிட்டதான். எங்க ஊர்ல ஒரு இளவட்ட கல்லோட தான் இருக்கிற பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. என்ன கல்லு? இளவட்ட கல். இப்பதான் வேகம் பண்ண கொடுப்பேன். இப்பதான் எல்லாமே வந்துருச்சு. அந்த காலத்துல
சக்கரை, நாட்டு சக்கரை, வெல்லம், பட்டை, இருக்கக்கூடிய பழங்கள், பேரிச்சம்பழம் இதெல்லாம் முடிச்சு போட்டு நாட்டுக்கோழி சார். ஆமா நாட்டுக்கோழியா அடிச்சு போடலாம், வாய்க்கோழி அடிச்சு போடலாம். அடிச்சு போட்டு அதாவது மண்பானை குருதுன்னு சொல்லுவாங்க. அதுல புதைச்சி வச்சு, ஆத்துக்குள்ள புதைச்சி வச்சு அதுல ஊறல் போட்டு அதை எடுத்து 10 நாள் சென்று 7 நாள் சென்று எடுத்து எரிச்சு வடிகட்டி சாராயம் குடிச்சாரு. இதுக்கெல்லாம் முடிச்சு கொண்டு உள்ள போட்டாரு. ஏய் அதான் சாராயம் காட்சி வைக்கிற சட்டப்படி குற்றம் வெளியே முடிச்சு உள்ள போட்டாரு. அதுக்கப்புறம் கட்டி தருவதலா, கால் சரி ஏறுவதலா, எட்டி பண்ணாட நித்தலா, குட்டவாய் களி அருந்ததலா, அப்பனையும் ஏசி நாளாமே விரைந்தன காலமே சொன்னது போல பனைமரத்துல இருந்து கல்லறைக்கு குடிச்சாங்க சித்தப்பாப்பிய பண்ணலாம். அதையும் முடிச்சு உள்ள போட்டாங்க. இவ்வளவெல்லாம் செஞ்சு விட்டு நீனே இப்ப சாரை அடிக்கிறீங்க டாஸ்மார்க்ன்ற பேர்ல அரசாங்கம் இருக்குது. இது எந்த வகையில் நியாயம்? அது கள்ளச்சாரா, இது நல்லச்சாரா? இல்ல இது நல்ல சாராயம்னு நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஏன் தெரியுங்களா? நாம் இருவர் நமக்கு இருவர் சொன்னாங்க. நாம் ஒரு இருவர் நமக்கு ஒருவர். அதுக்கு முன்னாடி உடைச்சிட்டு வந்தீங்க அப்ப எல்லாம் திண்ணையில படுத்துட்டு இருக்காம 10-12 பிள்ளைய பெற்றாங்க. அது உடம்பு வலிக்கா சாப்பிடுறது சாராயம். ஒவ்வொருத்தருக்கும் 6 பிள்ளை 7 பிள்ளை 10 பிள்ளை பிறந்துச்சு. முண்டமா இருப்பாங்க. இப்பதான் பிள்ளை பெற்கிறாங்க தாய்மொழிகள். இன்னைக்கு சேட்டையும் இல்ல செதலும் இல்ல பிள்ளை பிறக்குது. அதுக்கு கிழிச்சு எடுத்துறாங்க. எங்க சுயமா யாருக்கா ரொம்ப 110 பேருக்கு தான் சுயமா பிரசவம். ஏன் கிழிச்சு எடுக்கிறான் தெரியுமா? என்ன காரணம்? அன்னைக்கு மருத்துவமனை அரசாங்கம் கவனிச்சிச்சு. இன்னைக்கு தனியாக போயிடுச்சு. காசு வாங்குறதுக்கான நல்லா இருக்கிற பிள்ளைய தலையில கிடக்குன்னு சொல்லி அறுத்து எடுக்கிறாங்க. அதை சொல்லுங்க. அதுபோல இன்றைக்கு குழந்தை வேண்டாம், நாம் இருவர் நமக்கு 2 பிள்ளை போதும் அப்படிங்க. அடுத்து நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்க. ஒரு பிள்ளை போதும். அப்புறம் நம்மளே பிள்ளையா, நமக்கு ஏன் பிள்ளையா அப்படிங்க. இது சொல்லி பார்த்தாங்க. நம்ம அதெல்லாம் கேட்கல. உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்க செய்யறோம் சொல்லி டாஸ்மார்க் என்ற பேர்ல பிராண்டி விஸ்கி இருக்கக்கூடிய சரக்குகளை பூரா மரபணு கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தை ஏற்றி உங்களுக்கு வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப நீங்க சாப்பிடுறீங்களே 16 வயசு பையன் ஒருத்தர் சாப்பிடுறேன். எனக்கெல்லாம் வயசு 54 அப்படி வச்சுக்க ஒரு பேச்சு. உங்களுக்கு வயசு 60. இன்னைக்கு விட்டாலும் இன்னைக்கு ஒரு பிள்ளை எடுத்து கொடுங்க. இப்ப 16 வயசு உள்ள பையன்கிட்ட ஒரு கல்யாணம் பண்ணிடுவீங்க. அந்த பிள்ளைய திருப்திப்படுத்த முடியுமா அவனால? படுத்தலாங்க. எப்படி கல்யாணம் பண்ணி 3ஆம் மாசம் அப்பயே போட்டு அனுப்பி விட்டுறாங்க. அந்த அளவுக்கு இந்த சுக்கிலம் கெட்டு போச்சு. வெள்ளை அணு சிவப்பணு XY. இது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா குரோமோசோம்கள்னு அர்த்தம் அறிவியல் ரீதியா. இது சரியா இருந்தா மட்டும்தான் குழந்தை உற்பத்தி ஆகும். அப்புறம் பொம்பளை பிள்ளைய பேசி என்ன பண்றது? கல்யாணம் பண்ணி ஒரு நாளாச்சு புள்ள பக்கலைனா அவன் எங்கிருந்து வைப்பா? நீ கொடுத்தாதானே வைப்பா? உங்ககிட்ட இருந்தா தானே குழந்தை கருத்தரிக்கிறதுக்கு சட்டியில தான். அந்த மாதிரி அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கு. அது இருக்கட்டும் அதை பத்தி ஒண்ணு சொல்றீங்க. உண்மையில அதை பத்தி எதுவுமே நமக்கு தெரியாது. ஒரு புல்லுல 2 ஆப்பு இருக்கணும், ஒரு ஆப்புல 2 கோட்டை இருக்கணும், ஒரு கோட்டை 2 கட்டிக்கு இருக்கணும், ஒரு கட்டிக்கு 2 பெக்கு இருக்கணும், ஒரு பெக்குல 2 சாசு இருக்கணும், ஒரு சாசுக்கு 362 சொற்களும் தெரியாது. இன்னும் பேசிட்டு இருக்கான். இந்த 18-48 இருக்க அப்படின்னா என்ன? 18-48 அதுதான் பவ்யமா வெளியில தெரியாம சாப்பிடுறது. இல்ல அதுக்கு என்ன பேர்? ஏன் 108க்கு விளக்கம் சொன்னீங்க? 108க்கு விளக்கம் சொன்னீங்க. 18-48 என்ன? 18 அப்படின்னு சொன்னா பாரத போர் நடந்த நாள் 18. சரி. சூரபதுமனுக்கும் முருகனுக்கும் நடந்த போர் 18 மாதம். சரி. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்தது 18 வருடம். இது 18. இந்த 18 அப்படின்னு சொன்னா படிக்கட்டு. இன்றைக்கும் கேரளா, அதாவது நீங்க சேரநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயப்பனுடைய படிகள் 18 படி. அதே மாதிரி கருப்பர், அவருக்கு 18ஆம் படி கருப்பர் பேரு. நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த 18 படிக்கும் 18 தெய்வங்கள். ஏன் இந்த 18 படியில ஏறணும்? ஏன் 48 நாள் விரதம் இருக்கணும்? அதான் 18-48 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து உடலை சுத்தமாக வைத்திருந்து மனதை தெளிவுக்கு கொண்டு வந்து தூய்மையாக அந்த 18 படியிலையும் ஒவ்வொரு படியிலையும் ஒரு தெய்வம் இருக்கு. அதை வணங்கி 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 நீ மேலே ஏறி போனீங்கன்னா உன் வாழ்க்கை வெற்றி படியா அமையும். அதுதான் 48-18. 18ங்கிறது படி, 48 மண்டலம். இந்த 48 நாள் விரதம் இருந்து 18ஆம் படியா போய் பார்த்துட்டோம்னா வெற்றி. இது வந்து நல்லதுக்கு தான் ஆரம்பிச்சாங்க. நம்ம தான் தவறா பயன்படுத்துறோம்.
எப்படி விளக்கு வச்சா ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடிக்குது. இது வசதி உள்ள பெரிய இடத்துல நாளை நடக்குது அப்படின்னு ஐயா கண்ணதாசன் அன்னைக்கு சொன்னார். இதுல இன்னொரு விஷயம், ரம்முன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன? RUM, ரம். அறம் கேள்விப்பட்டிருக்கீங்க? அறமும் அறமும் ராவணா கிண்ணறம். அறத்தா இரும்புல போட்ட ராவணம்னா இரும்பே அறுந்து போகும். அதுல இரும்புதையா அதுல இருக்கக்கூடிய அந்த கீற்றல் அதை போட்டு அறத்த ராவணம்னா இரும்பு அறுந்து போகும். இது அறம். இந்த ரம் எனக்கு தெரியும். இப்ப நீங்க சொல்ற ரம் எனக்கு ரம் அப்படின்னா RUM. R என்றால் ரெகுலர், U என்றால் யூஸ், M என்றால் மெடிசன். அப்ப ரெகுலர் யூஸ் மெடிசன், தினமும் மருந்தாக அதை பயன்படுத்தணும். அதுக்குதான் கீழே RUM போட்டு கீழே 10 போட்டு ml போட்டுருப்பாங்க. ஒரு நாளைக்கு 10 ml தான் சாப்பிடணும்னு. மருந்தா சாப்பிட்டா நல்லது, இல்ல நீங்க வேற மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு கெடுதல். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? மருந்தா சாப்பிடணும். ஒரு மனிதன் உடம்புல ஆழ்கால் இருக்கணும். ஏன்னா ஆங்கில பொதுமறை தானே, பொதுவா சொல்றேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லா வியாதியும் இருக்கு. வாதம், பித்தம், சிலேத்தமம் 3 தான் நோய். வாதம் எலும்பு சம்பந்தப்பட்டது, பித்தம் கபம் சம்பந்தப்பட்டது, சிலேத்தமம் நீர் சம்பந்தப்பட்டது. இது எல்லாமே எல்லாரும் மனிதர்களுக்கு இருக்கு. 79 நாடின்னு சொன்னீங்க. 10 நாடியை கண்டுபிடிச்சு எடுத்தாங்க அந்த காலத்து சித்தர்கள். அப்படி பிடிச்சு பார்ப்பேன். இப்படி பிடிச்சு பார்த்தவனே அவன் தெரியவேன் உனக்கு என்ன நோய் இருக்கு. இந்த பெண்மகள் கர்ப்பமா இருக்கா, இந்த பெண்மகள் பொதுவாக போறா, அப்படி சொல்லிட்டு நான். இப்ப அதெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாம் அங்க போறோம். அவர் நம்ம கிட்ட கேட்கிறார், உனக்கு என்ன பண்ணுது? MBBS, MSc, MD, DLO இப்ப படிச்ச படிப்பு. அவங்க நம்மள கேட்கிறாங்க, இந்த ஈரவங்காயங்கள் தெரிஞ்சதான் நாங்க உங்கள்கிட்ட வர்றோம். அது என்ன சொல்றேன், நானும் காசு கொடுத்தாயா இந்த டாக்டரானே, அப்ப நான் சம்பாதிக்க வேண்டாமா அப்படின்னு நம்மகிட்ட சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. என்றைக்கு உங்களுடைய வீரிய சக்தி குறைகிறதோ அன்றைக்கு அந்த நோய் உங்களுக்கு வெளியாகும். நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். இன்னைக்கு பாருங்க, பிறக்கிற குழந்தைக்கு சுகர் இருக்குன்றாங்க. எப்படி வரும்? பிறக்கிற குழந்தைக்கு எப்படியா சுகர் வரும்? என்ன காரணம்? நீ சரியில்லை, அதனால பிறக்கிற குழந்தைக்கு வருது. நீ திரகாத்திரமா இருந்த முள்ள பத்தீங்கன்னா அந்த முள்ள ஆரோக்கியமான வழியில இருக்கும். நீனே சரியில்லை, நோய் வாய்ப்பட்டு வரல, பிறக்கிற பண்ணி அப்படித்தானே இருக்கும். இவ்வளவு அழகா பெருமையா பேசுறீங்க. உங்க பேரு நாரத மகரிஷி. நீங்களா? உங்க பேரு? என் பேரு வீரன். நாரதன்னு சொல்றீங்க. 4 நாளைக்கு வந்தாரு. அவசரம் இன்னையா அப்படி அவசரமா பேசுறீங்க? 4 நாளைக்கு நாளைக்கு சொல்றீங்க. எனக்கு எவ்வளவு ஆசை இருக்கு தெரியுமா? என்ன ஆசை இருக்கு? மூலவத்துல பிறந்தா மட்டும் பத்தாது. கல்யாணம் பண்ணணும், பிள்ளை குட்டியை பார்க்கணும், அதுகளை கட்டி கொடுக்கணும், பேரம்பேத்தியை பார்க்கணும். 100 வயசுக்கு நல்லா இருக்குன்னு எவன் இழிச்சவன் இருந்தா? ஏமே 300 வயசுக்கு. 300 வயசுக்கு நீங்க நல்லா இருங்க. 4 நாள் நீங்களே என்ன நடக்கும்? இல்ல, நான் சொன்னது அதேதான். இப்ப நீங்க உங்க அம்மா வயிற்றுல பிறந்தீங்க. ஆமா. உங்க அம்மா வயிற்றுல கருவா இருந்து நீங்க பிறந்தீங்க. ஆமா. ஒரு குழந்தை பிறக்குது. பொதுவா வச்சுக்கோங்க, ஒரு குழந்தை பிறக்குதியா, வந்த வழி குழந்தை பிறந்த வழி, அதே குழந்தை உள்ள போக முடியுமா? முடியாது. ஒரு வழி பரவாயில்ல, வரலாம் போக முடியாது. நாங்க நீங்க இப்ப எந்த வழியில வந்தீங்க? இதுல தானே வந்தீங்க. ஆமா. இந்த வந்த வழியில நீங்க உள்ள போக முடியுமா? முடியாத. போகலாம். அப்ப நீங்க வந்த வழியில உள்ள போகும் பொழுது ஒரு குழந்தை பிறந்த வழியில ஏன் உள்ள போக முடியாது? ஏங்க, ஒரு வழி பதன வச்சிருக்காங்க, அதுல வரலாம். திரும்பி போனோம்னா அவதாரம் போட்ட மாதிரி அது மாதிரி வெளியில வரலாம். உள்ள போனா கொலைகேசில போயிருவாங்க. உள்ள போக முடியாது. முடியாது. அதே குழந்தை வேற இடத்துல பிறக்க முடியுமா? முடியாது. முடியாதுல்ல. அதான் பிறப்பது ஒரு நாள். அதே குழந்தை பிறந்து தவழ்ந்து பெரியாளாகி 5 வயசாச்சு. அவன் என்ன செய்யணும்? பள்ளிவாசல் பள்ளிக்கூட வாசல் அறிவை உற்பத்தி செய்யக்கூடிய ஆத்தாட்ட கொண்ட கொடுக்கணும். அதுதான் பள்ளிக்கூடம். அறிவோம் நன்றாழ்க குறைவாழ்க குறைவே தெரியும் சொல்லி அறிவு சித்தரி நானா மோன அரிச்சுவடி எஞ்சுவடி கிருவழக்கம் முந்திரி காணி அரைக்காணி மாகாணி வீசின பாடம் படிச்ச காண அந்த காலம். இப்ப அப்படி இல்லை. பிரிகேஜி, யூகேஜி, எல்கேஜி, அதோட அவன் 5வது படிக்கிறதுக்குள்ள அப்ப கோமலத்தை வந்துருவேன், 8வது படிக்கிறதுக்குள்ள தெருவுக்கு வந்துருவேன், அப்புறம் எங்கிட்ட 10வது படிக்கிறது, அப்புறம் 12வது படிக்கிறது, அப்புறம் கல்லூரிக்கு போறது, இருக்கிற சொத்து பத்தெல்லாம் எடுத்து போட்டு பிடிச்சாரா போக முடியல.
இன்றைய கல்வி நிலை. பள்ளிக்கூடம் போறது 2ஆம் நாள். இந்த கல்வி அப்படின்றத நுழைவது 2 நாள், 2வது நாள், ஒரு நாள் தான் போறாங்க. 3 அவன் கல்யாணம் படிச்சு நல்ல பெரிய ஆள் ஆயிட்டான், 22 வயசா இருக்கு, என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ணணும். என்ன செய்யணும்? கல்யாணம் பசங்க. இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. எங்கேயோ பிறந்த பெண்மகள் அப்பா விட்டு, அம்மா விட்டு, அண்ணன், தம்பி, தங்கச்சி, சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே ஒரு 3 முடிச்சுக்காக கட்டுப்பட்டு உன்னை நம்பி வர்றா. அவளை மனசை புரிஞ்சுக்கிட்டு இருவரும் ஒன்று சேர்ந்து நடத்துவது தாம்பத்தியம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை. முதல் இரவு ஒரு புரிஞ்சுக்கிறது. அந்த சுகத்தில் நுழைவது முதல் நாள். 3ஆம் நாள் ஆயிடுச்சு. உனக்கு குழந்தை பிறந்துருச்சு, அவன் பெரியபடி ஆயிட்டான். அப்ப இந்த ஆளுக்கு என்ன வயசாகும்? 60-70 வயசாகுமா? ஆமா. அடி இடங்கு வாழ்க்கையா மாறின நிலைமையை சொந்தமான உண்டாக்கி வச்சவர் 2 பேரும், கொண்டு போய் சேர்த்தவர் ஒருத்தர். அதோட போய்ச்சிருந்த ஒரு நாள், பிறப்பு ஒரு நாள், 1, கல்வி பயில்வது ஒரு நாள், 2, சுகத்தில் நுழைவது ஒரு நாள், 3 போய்ச்சிருந்த ஒரு நாள். ஓஹோ. வாழ்க்கை 4 நாள், வாலிபர் 2 நாள், ஆக மொத்தம் நீ படிப்படியா ஜீவன் இருக்கிற வரைக்கும் நீ நல்லா சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறத விட இது மாதிரி சுத்தி போனா சுகமா இருக்குமே தான் உங்களை கேட்டேன். அப்படியா? பெரிய கம்மா. அப்போ உங்க பேரு என்ன? ஒரு பெரிய குளம், ஒரு பெரிய குளம் இருக்கு. ஒரு குளம் இருக்கு. குளத்துல 5 மடை இருக்கு. அவரை பார்த்து வண்டி ஓட்ட போயிட்டு இது இல்லங்க, ஒரு குளம் இருக்கு. குளத்துல 5 மடை இருக்கு. 5 மடையும் ஒரு குருவி வாழாட தண்ணி குடிக்குது. எப்படி? நீங்க யாருங்க? அதான் நாரத மகரிஷி பேருதான் நாரதர். நீங்க யாருங்க? நான் உள்ளூர் கணக்கப்பட பேரேன். நான் உலக கணக்கப்பட்ட பேரு. அப்ப உங்க கணக்கு உங்களோட இருக்கு. இங்க வந்து சிங்க பண்ணப்படாது. வந்தமா கல்ல முடிஞ்சமா போனமா இருக்கேன். இல்ல நீங்க என்ன வம்பளுக்கிற மாதிரி பேசுறீங்க கேட்கிறேன். இல்ல இல்ல நீங்க ஒரு மாதிரி சட்டப்படி பார்க்க போனா நான் தான் வம்பளுக்கணும். நீங்க எப்படி நானும் பாத்துறீங்கல்ல, ஒரு நாரதரும் பப்புன்னு சந்தித்தா என்ன பேசுவாங்க? சாமி உங்க பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன, உங்க அம்மா பேர் என்ன, இதை பிரச்சனை அதை பத்தி எத்தனை கேட்கணும். இது சம்பந்தம் வந்து இவ்வளவு நேரம் நின்றுக்கணும், எல்லாத்தையும் பேசிக்கிறாக்கா? ஏன் இதெல்லாம் பேசி பேசி எங்களுக்கு வாய் பிடிச்சு போச்சு, கேட்டு கேட்டு உங்களுக்கு காது சரிச்சு போச்சு. இதை விட்டு அவங்களுக்கு பேச தெரியாமோ அப்படின்னு இதான் நீங்க புள்ளி வச்சுட்டீங்க. உங்க மூலியமா அவர் வைக்க சொல்லிட்டார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோலத்தை போடுறேன். எல்லாம் படிச்சவங்க யாரும் இல்ல, ஒன்றும் படிக்காம இங்க யாரும் வர போறதில்லை. நீங்க படிச்ச விஷயம் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாம இருக்கலாம். நான் படிச்ச விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கேன், உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இது சேர்ந்த மங்களங்கிற ஊர் ஒண்ணுதான். அதுக்கு வரக்கூடிய வழிகள் பல வழிகள் இருக்கலாம். நீங்க கேட்ட கேள்வி ஒன்றா இருக்கலாம், அதுக்கு பதில் பல பதில் இருக்கலாம். ஏன் அறிவுக்கு எட்ட வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். சரியான பதிலா இருந்தால் கைவெட்டுங்கிற பாராட்டு மக்கள் மத்தியில் இருந்து வந்துச்சுன்னா சரியான பதில்ங்கிறத நீங்க ஒத்துக்கணும். நீ சரியா சொல்லணும். அப்படி இல்லைன்னா மாற்று கருத்து இருந்தா நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். சம்மதமா? நான் ஏன் அவரை சொல்றேன், மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு இருக்காங்க. நீங்க ஒரு தராசு தட்டுனா நான் ஒரு தராசு தட்டு, அவங்க தராசு முள்ளு மாதிரி. அந்த முள்ளு இன்னைக்கு உங்க பக்கம் சாயுதா இல்ல ஏன் பக்கம் சாயுதா அப்படின்னு போக போக தெரியும் பொன்னப்பழம் செய்தி, பழக பழக தெரியும் பள்ளியப்ப செய்தி. உங்க மாதிரி ஆளுகளை வேலை வாங்க வாங்க தான் தெரியும் இந்த வேலைக்கு செய்துன்னு எனக்கு சீட்டி பாக்குறீங்க. காலம் கடக்க கடக்கத்தான் தெரியும் அரமாயிக்காரன் கலைக்கு சரி. ஒரு முறை நீங்க பேசுறீங்க, நீங்க கேட்டுக்க கேள்விய முதல்ல தவறுங்க. மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்ட மாதிரி கேட்டுக்கிறீங்க. ஒரு குளம், ஒரு குளத்துக்கு 5 கரை, அந்த 5 கரையிலையும் ஒவ்வொரு கரையிலையும் ஒவ்வொரு குருவி உட்காந்து வாழால தண்ணி குடிக்கிறீங்க. 4 கரை இருந்தா அதுக்கு ஒரு குளம், 2 கரை இருந்தா அதுக்கு பேரு ஆறு, 1 கரை இருந்தா அதுக்கு பேரு கம்மா. கரையே இல்லாதது கடல். ஆனா நம்ம கடல் கரைன்னு சொல்லுவாங்க, கடலுக்கு கரையே கிடையாது. கேட்டா 3 பக்கம் தண்ணி, 1 பக்கம் நிலப்பரப்புப்பாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. உலகமே தண்ணிக்குள்ள தான் இருக்கு. அந்த தண்ணியில மேடான பகுதியில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கையில கடலுக்கு கரை இல்லை. 1 கரை இருந்தா கம்மா, 2 கரை இருந்தா ஆறு, 4 கரை இருந்தா குளம். நீங்க 4 கரைன்னு கேட்டிருந்தா சொல்லியிருப்பேன்.
அப்படியே பார்க்க போனா தண்ணி வரக்கூடிய வரத்து அது ஒண்ணு, தண்ணி வெளியே போகக்கூடிய மடை கலிஞ்சி மடை, அதை சேர்த்தா 6 வரும். நீங்க 6 சொல்லல, 4 சொல்லல, 5 சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்ச வரையில சொல்றேன். ஊர்வலத்துல நம்ம ஊருக்குள்ள கோவிலுக்கு சாமி கும்பிட போவோம். பல பூஜைகள் உண்டு. அதுல என்ன பெற்ற தாய்மார்கள், கட்டிய கணவன் நீண்டோடு காலம் நீண்ட ஆயுசுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி கோவிலுக்கு எடுக்கக்கூடிய பூஜைகள சிறந்த பூஜை குத்து விளக்கு பூஜைன்னு ஒண்ணு. ஏன் குத்து விளக்கு பார்த்திருப்பீங்க? குத்து விளக்கு பார்க்க குளம் மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்க கேட்ட கேள்வி குத்து விளக்கா இருக்குமோ அப்படி என்னுடைய கற்பனை. குளம்னு சொன்னீங்க, அந்த குளத்துக்கு 5 கரைன்னு சொன்னீங்க. 5 கரைங்கிறது குத்து விளக்குக்கு 5 முகம். இந்த 5 முகத்தை தான் 5 கரைன்னு சொல்லியிருப்பீங்களோ அப்படி என்னுடைய கற்பனை. ஒவ்வொரு கரையிலையும் ஒவ்வொரு குருவி உட்காருங்க. குருவிங்கிறது குத்து விளக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முகத்திலையும் போடக்கூடிய திரியத்தான் நீங்க குருவின்னு சொல்லியிருப்பீரோன்னு என்னுடைய ஒரு சின்ன கற்பனை. ஒவ்வொரு திரியும் ஒவ்வொரு குருவியும் வாழால தண்ணி குடிக்க சொன்னீங்க. தண்ணிங்கிறது குத்து விளக்குல ஊற்றக்கூடிய எண்ணெய். அப்போ ஒரு குத்து விளக்குல எண்ணெயை ஊற்றி தீபத்தை ஏற்றினோம்னா திரியாகப்பட்டது முன்னாடி எரியும் பொழுது பின்னாடிதான் எண்ணெயை உரிச்சும். ஒருவேளை நீங்க கேட்ட கேள்வி குத்து விளக்காத்தான் இருக்குமோன்னு என்னுடைய கருத்து. சரியா இருந்தா ஏத்துக்கங்க, தவறா இருந்தா மாற்று கருத்து சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். பலே 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 அற்புதம். ஏன்னா ஒரு காவல்காரர் நான் எதார்த்தமா சொன்னேன், உண்மை பொருந்ததில்லை. மேல இருக்கிற முகம் சிவம், கீழே இருக்கக்கூடிய தண்டு மகாவிஷ்ணு, அடியில இருக்கக்கூடிய வட்டம் பிரம்மா. இது 3 சேர்ந்ததுதான் குத்து விளக்கு. அதனாலதான் வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களை அவ கையில கொடுத்து இந்த விளக்கை ஏத்தமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை நான் சூட்சமா மறைச்சு சொன்னேன். ஆனா உன் கற்பனை வளர்த்தால் பரவாயில்ல, காட்டுல இருக்கவங்க விஷயம் இருக்கத்தானே செய்யுது. ஏன்னா எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சது கிடையாது, தெரியாத யாரும் கிடையாது. ஆனா காட்டுல இருக்கையோ உனக்கு என்ன விஷயம் தெரியுமா? காட்டுல இருட்டுல இருக்கக்கூடிய ஆளுகிட்ட அப்படின்னா ஒரு கம்மா, அதுல 5 கரை, அதுல ஒரு குருவி வாழால தண்ணி குடிக்குதுன்னு அற்புதமான விளக்கம். வாழ்வளமுடன் வாழ்த்துக்களை வேலையில போற ஓனரை பிடிச்சி வேட்டுக்குள்ள விட்ட மாதிரி பண்றீங்க. இத நான் கேட்கிறேன், 12 மணிக்கு வண்டியில விடணும், 1/2 மணி நேரம் எடுத்துக்கிட்டே என்னுடைய சூழ்நிலை. அந்த நேரத்தை இதுல குறைக்கலாம்னு பார்த்தேன். நீங்க தேவையில்லாம வம்பு எடுக்கிறீங்க. அவர் என்ன சொன்னா உலக கணக்குப்புள்ள பேருன்னாரு. உலக கணக்குப்புள்ள பேருன்னு சொன்னதுனால இப்ப நான் உங்களை கேட்கிறேன், குப்பத்தில் குப்பம் சேர்ந்து, குப்பத்தில் பாதி சேர்ந்து, பாதியில் மீதி சேர்ந்து, மீதியோட 1 சேர்த்தா 100 வரும். அப்ப குப்பம்னா எத்தனை வாங்க? உலக கணக்குப்புள்ள பேரு. குப்பத்தில் குப்பம் சேர்ந்து, குப்பத்தில் பாதி சேர்ந்து, பாதியில் மீதி சேர்ந்து, மீதியோட 1 சேர்த்தா 100 வரும். உலக கணக்குப்புள்ள தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியாட்டி இல்ல நான் வெளியே வர சொல்லுங்க, சந்திப்பும் பார்ப்போம். அப்படி சரியான பதில் சொன்னா எனக்கு எப்படி கைதட்டிங்கிற பாராட்டு மக்கள் மத்தியிலிருந்து வந்துச்சோ அப்படி வந்தா தான் நான் ஏற்றுக்குவேன், இல்லாட்டி விட மாட்டேன். அதாவது சமஞ்சவள தலையில் அடி, சமையாதவள குண்டியில் அடி. சமஞ்சவள தலையில் அடி, சமையாதவள குண்டியில் அடி. கேட்கறதுக்கு அருவருப்பா இருக்கும். அது என்ன விஷயம் தெரியுமா? வேலி கணக்கில், ஏக்கர் கணக்கில், மா கணக்கில் நிலம் வச்சிருப்பாங்க. அதுக்கு நெல்லை நல்லா காய போட்டு அந்த நெல்ல தணல் சாக்கில் கட்டி தண்ணிக்குள்ள ஊற போட்டு அதை கரை எடுத்து அது மேல பாறை கட்டி அதை மூடி வச்சிருந்தோம்னா பீழிக்கு வெளியில வரும், முளைக்கட்டி வெளியில வரும். இதை கொண்ட நாற்றங்கால் அப்படின்னு ஒரு இடத்துல இத பாவுவாங்க. அப்ப 3ஆம் நாள் பிளைட் வெளியில வந்து பயிர் வழியா, அப்ப அந்த பயிரை சரியான பக்குவத்தோட அரிசி எடுப்பாங்க, நாற்றி. இதைத்தான் இங்க குப்பமுனிய
ஒவ்வொரு ஊர்ல குப்பம்னு சொல்லுவாங்க, ஒரு ஊர்ல கட்டுன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு கணக்காக முடின்னு சொல்லுவாங்க. இப்ப அடிச்சு சுத்தி முடி போடணும்னா உள்ள இருந்து அடிச்சு எடுத்தோம்னா என்ன வரும்? பயிரோட சேர்ந்து மண் வரும். மண் வருமா இல்லையா? இது கழித்தறையாருந்தா கழிவு வரும். அப்ப என்ன செய்யணும்? தூர அடிக்கணும். இது சமையாதவர் குண்டில் அடி, தூள் அடி அப்படியே எடுத்து என் தாய்மார்களை விட்டு நடுகை அப்படி ஒண்ணு பிரிச்சு நட சொல்றோம். நட்டா தண்டு திறந்து அதுக்கப்புறம் அது கருது வெளியாகும், பால் பிடிக்கும். அதுக்கப்புறம் கருது முத்திரும், அறுத்துருவான். கட்டாக கட்டி கொண்டு போய் களத்து மேட்டில வச்சு தலையில அடிப்போம் தலைய. அப்ப நெல்மணிகள் வரும். அப்ப இப்ப சமைஞ்சிட்டா அவ சமையாதவ கொண்ட வச்சதுனால சமைஞ்சிட்டா. இதுதான் கதை. ஒரு பெண்மகள் பிறந்த வயிற்றுல ருதுவாகி இருக்கா, அது ருதுவாயிட்டான்னு அடுத்தவனுக்கு சொல்லுவோம். அது வரையிலும் பெத்தவனுக்கு தான் சொல்லுவோம். ருது ஆயிட்டா அப்படின்னு சொன்னாலே ஒரு மாப்பிள்ளைக்கு சொன்னவனா இருந்தாலும் அடுத்த வீட்டுக்கு போற பண்ணு. அதான் சமையாதவள குண்டியில் அடி, சமைஞ்சவள தலையில் அடி. அது களத்து மேல அடிச்சு அது நெல்ல தூத்தி கொண்டு போய் பத்திராப்பட்டியில போட்டு வச்சிருவோம். குப்பம் சேர்த்து குப்பத்துல பாதி சேர்த்து பாதியில மீதி சேர்த்து மீதியில ஒன்ன சேர்த்தா கூறு வரணும்னா கேட்கிறவை கேட்ட பயணம் தான் என்ன வேணாம் சொல்லுவீங்களா நீங்க? 100 முடிஞ்ச ஒரு குப்பம், 100 முடிஞ்ச ஒரு குப்பம். அப்புறம் குப்பத்துல குப்பம் சேர்த்துனா 100 100 200, குப்பத்துல பாதி சேர்த்துனா 50 250, அதே பாதி சேர்த்துனா 25 275 276 வரும். எப்படி 100 வரும்? உலக கணக்கு நீங்க எதுக்கு சொன்னீங்க? உலக கணக்கு ஏன் வாய் விட்டிய? வாய் விட்டால் இந்த மாதிரி குதர்க்கமான வார்த்தையை கேட்பீங்களா? நீங்க மட்டும் எங்களை குதர்க்கமா கேட்கும் போது இடிச்சுட்டோம். நான் அறிவுக்கு வேலை கொடுத்தேன். நானும் அதே அறிவுக்கு வேலை கொடுக்குறேன். அப்படியா? இப்ப ஒரு விஷயம், எல்லாரும் விவசாய பெறக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய எல்லோரும் கம்மாயில தண்ணி இல்லை, அதிகமா குறைஞ்சுதான். ஒருத்தர் 10 ஏக்கர் வச்சிருக்காரு, ஒருத்தர் 5 ஏக்கர் வச்சிருக்காரு, ஒருத்தர் 1 ஏக்கர் வச்சிருக்காரு, ஒருத்தர் 50 குழி தான் வச்சிருக்காரு. 50 குழி தான் வச்சிருக்காரு. இப்ப ஈவு வைக்கிறாரு, தண்ணியை பகிர்ந்து எல்லாரும் பாய்ச்சணும்னு சொல்லி விவசாயம் போடணும். இந்த 10 ஏக்கருக்காரருக்கு விளையணும், 5 ஏக்கருக்காரருக்கு விளையணும், 1 ஏக்கருக்காரருக்கு விளையணும். இந்த 50 குழி வச்சிருக்கிற அந்த ஏழைக்கு விளையும். அப்ப எத்தனைக்கு எத்தனை கம்பு ஓடணும்? ஈவுல அளக்கிறது இத்தனைக்கு எத்தனை கம்பு ஓடணும். அப்ப எந்த அளவு போட்டா அந்த தண்ணி எல்லோருக்கும் விளைச்சலை கொடுக்கும் அப்படின்றது கணக்கு. இந்த காலத்து கணக்கு வழக்கம் இருக்கு. அந்த காலத்து நீங்க சொல்றது இந்த காலத்து கணக்கு. நான் சொல்றேன் பாருங்க, ஒரு குப்பம் அப்படின்னு சொன்னா கை முடி 36 முடி கொண்டது ஒரு குப்பம். அந்த காலத்துல குப்பத்துல குப்பம் சேர்த்து 36 எவ்வளவு? எவ்வளவு சொல்லு? 36 எவ்வளவு? குப்பத்துல குப்பம் சேர்த்து 72. குப்பத்துல பாதி சேர்த்து 36 பாதி எவ்வளவு? 18. 72 18 90. பாதியில பாதி சேர்த்து 18ல பாதி 9. 99 99. அதுல 1 சேர்த்தா 100. ஒரு நாடகத்துல எவ்வளவு நேரம் நாங்க நின்னு பேச்சு இல்ல, நின்ன நேரத்துல என்ன மக்களுக்கு விஷயத்தை சொன்னா அதுதான் பேச்சு. ரொம்ப சந்தோஷம். பள்ளிய பாருங்க, கோழி ஒவ்வொரு பாருங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். உனக்கு என்னையோ சந்தேகம்? ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவர் உன்னை அவமானப்படுத்தினாரு. சரி, அதுக்கு பதில நீ அவமானப்படுத்தணும்னு வந்த. சரி. ஆனா 2 பேரும் இந்த கணக்கு விஷயத்துல மட்டும் எப்படியா இப்படி இருக்கீங்க? இது எப்படி வந்துச்சு? அறிவாளிக காரணம். ஹலோ விவசாய பெருமை மக்கள், தாங்கள் பெயர்கள் இதை சொல்லிட்டு மூலமா கொடுத்து போச்சியா? கவலை வேண்டாம், உடனே வாங்கிய பயன்படுத்துங்கள். விஜய் ஸ்பிக் யூரியா உரங்கள். இல்லையே, இது சரி. ஆமா, இது சொன்னது சரி. ஆனா இதோட வேற எங்கேயோ இதை பார்த்திருக்க மாதிரி. இதுக்கு நாடு நீ நாடு அந்த நாடு அவர்தான் இல்ல. இதோ ஓசிகள் பொடி வாங்கி நாசிகள் எத்தி காசிக்கு போனாலும் கர்மம் தீராது, சுறுசுறுப்பானது விறுவிறுப்பானது.
நன்றி நன்றி. இதுதான் நம்ம இடத்துக்கு நாலு சாமி இங்க வந்தா அங்கே இருந்து பாக்குறேன். அவர் ஆகாய மார்க்கமா இருப்பவர்களுக்கு நான் என்ன வந்துட்டேன் இந்திய வாடி மார்க்கமா வந்துட்டேன். ஏய், நீ அந்த பிள்ளைய கூப்பிட மெதுவா கூப்பிட கூடாது. ஏன் வாய்? அந்த பிள்ளை வேகமா வந்து அங்க பாரு கீழே விழுந்து நெஞ்சு பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி எவன் கொடுத்து வச்சவன் தெரியல. அச்சமடை நாட விடலாம் மண்ணுக்கு காத்தோடு காத்தோடு. அச்சமடை நாட விடலாம் மண்ணுக்கு காத்தோடு காத்தோடு பெருநாட்ட. கனியோ தேவா சின்ன பிள்ளை விளையாண்டது இந்த பிரேஸ் ஓட்டுறது டயர் வண்டி ரொம்ப ஓட்டுறது சின்ன பிள்ளை வீரா யாரும் அந்த சில்லு வந்து இதான் என்னோட பொண்ணு உண்டு. இதை வச்சு என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? புருஷங்கிற பேருக்கு இருவிட்டு கிடக்குறேன். வேற எதுவும் செய்ய முடியல. சரி, தெய்வமே முடிஞ்சவன் தானே செய்ய முடியும். இருந்தா தானே அள்ளி கட்ட முடியும். ஆமா சரி இருக்கட்டும். இதே மாதிரி இருவரும் சேர்ந்து வாழணும். நல்லா இருங்க. நான் ரெண்டு பேரும் சேர்ந்து புருஷன் அதோட வரணும். நீ அப்ப அடுத்தவங்க முன்னாடி தான் செய்யா 5 மணி வரைக்கும் தான் எனக்கு எக்ரிமெண்ட் போட்டுருக்கு. அவர் காலையில அவர் புருஷன் முடிக்கல. நீ என்னடா அது 7 மணிக்கு வர்ற மாதிரி இருக்கு. இந்த கூப்பிடுறேன்